இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். வாட் இஸ் மீன் பை சிஸ்டம், வாட் இஸ் மீன் பை சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ் லாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் சிஸ்டம். The universe is divided into two parts. One is system, another one is surroundings. சிஸ்டம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் பார்ட் இஸ் நோன் அஸ் சிஸ்டம். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பை ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரிஸ். இந்த சிஸ்டம் வந்து யூனிவர்ஸ்லேருந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி மூலமாக ஒரு ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரி மூலமாக செப்பரேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது என்டையர் யூனிவர்ஸ், இது ஃபுல்லாக என்னது யூனிவர்ஸ்ன்னு வைங்க. இதில் வந்து ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தெர்மோடைனமிக் ஸ்டடிக்கு இதை மட்டும் எடுத்திருக்கோம். திஸ் இஸ் கால்டு சிஸ்டம். இந்த யூனிவர்ஸில் சிஸ்டத்தை தவிர மீதி உள்ள ஸ்பேஸ் எல்லாம் சரௌண்டிங். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லாக யூனிவர்ஸ்ன்னு வைங்க. இதில் இதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் தெர்மோடைனமிக் ஸ்டடிக்கு. திஸ் இஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தையும் யூனிவர்ஸையும் பிரிக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டத்தையும் யூனிவர்ஸையும் பிரிக்கக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் பவுண்ட்ரி. திஸ் லைன் இஸ் பவுண்ட்ரி. எக்ஸாம்பிள், த சிஸ்டம் மே பி வாட்டர் இன் அ பீக்கர். ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் அந்த பீக்கர் வந்து என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம். ஓகே, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போது அந்த பீக்கருங்கிறது சிஸ்டம். அந்த பீக்கருடைய அவுட்ரு வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் வந்து சரௌண்டிங்ஸில் இருந்து அந்த சிஸ்டத்தை பிரிக்குது. ஸோ அந்த வாலை என்னன்னு சொல்கிறாங்க, பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எ பலூன் ஃபில்டு வித் an air, an aqueous solution of glucose, etc. இதெல்லாம் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிஸ்டம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சிஸ்டத்தை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். எ சிஸ்டம் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் if the physical state of all its constituents are the same. ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதில் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்னென்னா, அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ஸுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். இப்போது மிக்சர் ஆஃப் கேஸஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேஸும் மிக்ஸ் ஆகிருக்கும்போது அது கேஸியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். கம்ப்ளீட்லி மிசிபிள் மிக்சர் ஆஃப் லிக்விட்ஸ். இப்போ ரெண்டு லிக்விட் மிக்ஸ் பண்ணுறோம், அது கம்ப்ளீட்டாக மிசிபிள் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் homogeneous system. A system is called heterogeneous if physical state of all its constituents is not the same. அதாவது வந்து ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டமில் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ஸுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே சேமாக இருக்காது. இப்போ மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே என்ன ஆகும், ஆயில் ஃப்ளோட் ஆன் தி டாப் ஆஃப் த வாட்டர் மேலே ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். இது வேறு லேயராக இருக்கும், அது வேறு லேயராக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். Then surrounding. Everything in the universe that is not the part of the system is called surroundings. சிஸ்டத்தை தவிர இந்த யூனிவர்ஸில் உள்ள ரிமைனிங் பார்ட்டை ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவுண்ட்ரி. எனிதிங் விச் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்ட் பவுண்ட்ரி. எது சிஸ்டத்தை சரௌண்டிங்லேருந்து பிரிக்குதோ தட் இஸ் கால்ட் பவுண்ட்ரி. டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். There are 3 types of thermodynamic system depending on the nature of boundary. நேச்சர் ஆஃப் பவுண்ட்ரியை பொறுத்து சிஸ்டத்தை 3 வகையாக பிரிக்கலாம். தட் இஸ் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது பாருங்க, ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கோம், அது ஓப்பனாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு ஓப்பன் சிஸ்டம். அதுவே அதே டெஸ்ட் டியூபுடைய மேல் பார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். அதை இந்த சரௌண்டிங்ஸில் இருந்து தனியாக ஐசோலேட் பண்ணி பிரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாமா? First one, isolated system. A system which can exchange neither matter nor energy with its surrounding is called an isolated system. அதாவது ஒரு சிஸ்டத்தால் எனர்ஜி, மேட்டர் இது ரெண்டத்தையுமே சரௌண்டிங்ஸோட எக்ஸ்சேஞ்ச் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம்.
ஹியர் பவுண்ட்ரி இஸ் சீல்டு அண்ட் இன்சுலேட்டட். பவுண்ட்ரி வந்து நல்லா சீல்டு பண்ணி இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஐசோலேட்டட் சிஸ்டம்ங்கிறது அதுதான். சரௌண்டிங்க்கும் அந்த சிஸ்டத்துக்கும் there is no connection or no contact. Hot water contained in a thermos flask is an example for an isolated system. ஒரு தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த ஐசோலேட்டட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி மேட்டர், எனர்ஜிங்கிறது அந்த தெர்மல் ஃப்ளாஸ்கில் என்னது ஹீட் எனர்ஜி, மேட்டருங்கிறது வாட்டர் வேப்பர். இது ரெண்டுமே ஃப்ளாஸ்க்கை விட்டு வெளியே வர முடியாதுல்ல சரௌண்டிங்ஸ்க்கு. அப்போ சரௌண்டிங்ஸுக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்காது, எனர்ஜி வைஸ் ஆகட்டும் மேட்டர் வைஸ் ஆகட்டும். ஓகேவா, அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம்ங்கிறது. அடுத்தது க்ளோஸ்டு சிஸ்டம். எ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி பட் நாட் மேட்டர். ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சரௌண்டிங்ஸோட, அதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம். அதான் ஒரு பீக்கர் இல்லைன்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடுறோம், ஒரு சீல் பண்ணி வச்சிடுறோம். வச்சிட்டோம்னா அதில் என்ன ஆகும், there is no matter change. அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய எந்த சப்ஸ்டன்ஸுமே வெளியே வராது, ஒன்றுமே ஆகாது. அப்போது அங்கே மேட்டர் சேஞ்ச் நடக்காது, எனர்ஜி சேஞ்ச் மட்டும் நடக்கும். அதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம். In this system, energy is transferred to the surroundings but no matter can escape from this system. A gas contained in a இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். A gas contained in a cylinder fitted with a piston constitutes a closed system. ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம், இப்போ இது ஒரு சிலிண்டர்னு வைங்க. இந்த சிலிண்டரில் கேஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு பிஸ்டன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் பிஸ்டன். ஒரு பிஸ்டன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், உள்ள கேஸியஸ் மாலிகுல் இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி சேஞ்ச் மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம், அது மூலமாக எனர்ஜி சேஞ்ச் நடக்கும். பட் there is no change in matter. அடுத்து ஓப்பன் சிஸ்டம். எ சிஸ்டம் which can exchange both matter and energy with its surroundings is called a open system. ஒரு சிஸ்டம் வந்து சரௌண்டிங்ஸோட போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி ரெண்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஓப்பன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு ஓப்பன் பீக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஓப்பன் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். இப்போ அந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டு குறையுமா, அந்த சூடு டெம்பரேச்சர், ஏன்னா சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட சிஸ்டம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி ஈக்குலிபிரியம்க்கு வர ட்ரை பண்ணும். அப்போது அது ஓப்பன் சிஸ்டமாக வைக்கும்போது என்ன ஆகும், போத் மேட்டரும் சேஞ்ச் ஆகும் அண்ட் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். இதில் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் சிஸ்டம்ஸ் பிகாஸ் தே எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் த சரௌண்டிங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஓப்பன் சிஸ்டமில் தான் நடக்குது. அதை தான் என்னன்னு, ஏன்னா அது போத் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் எனர்ஜி ரெண்டையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது சரௌண்டிங்ஸோட. ஓகே, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் ரெண்டு மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Some of the properties of a system depend on its mass or size, whereas other properties do not depend on its mass or size. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவெண்ட்டுடைய மாஸ் இல்லைன்னா சைஸை பொறுத்து டிஃபைன் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மாஸை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அதை பேஸாக வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்க்கலாம். The property that depends on the mass or the size of the system is called an intensive property. ஒரு சிஸ்டத்துடைய மாஸ் ஆர் சைஸை பொறுத்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பாருங்கள், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸு, இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வால்யூம்ங்கிறதும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வால்யூம் சொல்லுவோம். ஓகேவா, வால்யூம்ங்கிறத எதை பொறுத்து சொல்லுவோம், எவ்வளோ அளவு, எவ்வளோ வால்யூம், எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் சிஸ்டமில் அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி, இது எல்லாமே வந்து மாஸ் இல்லைனா சைஸை பொறுத்து சொல்கிறது. அதனால் இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்க்கலாம். The property that is independent of the mass or the size of the system is called an intensive property. Mass or size பொறுத்து சொல்லாதது intensive property. Example, refractive index, surface tension, density, temperature, boiling point, freezing point, molar volume. இது எல்லாமே வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் இது வந்து என்னது தான், இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாட்டருடைய டென்சிட்டி எவ்வளவு, வாட்டருடைய டென்சிட்டி 1. ஓகேவா, அது நீ 1 லிட்டர் வாட்டர் எடுத்தாலும் 1 தான் இருக்கும், 10 லிட்டர் வாட்டர் எடுத்தாலும் 1 தான் இருக்கும்,
5 லிட்டர் வாட்டர் எடுத்தாலும் 1 தான் இருக்கும் வாட்டருடைய டென்சிட்டி. அதே மாதிரி டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? நீ எவ்வளோ வாட்டர் எடுத்தாலும் ஒரு 10 லிட்டர் வாட்டர் எடுத்து நீ சூடு பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸில் தான் பாயில் ஆக தொடங்கும். 5 லிட்டர் எடுத்து ஹீட் பண்ணாலும் அப்போ தான் அது பாயில் ஆக தொடங்கும். இப்போது இது புரிஞ்ச இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் எவ்வளோ இருந்தாலும் அதை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டி அமையாது. ஆனால் இங்கே வால்யூம்ங்கிறது பாருங்கள் 5 லிட்டர் அப்படிங்கிறது அந்த 5ங்கிறது வேல்யூ மாறிவிடும். இதுவே 10 லிட்டர் எடுத்தால் வால்யூம் அதிகமாகிடும். அப்போ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அந்த சிஸ்டமில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அந்த மாஸ் ஆர் சைஸை பொறுத்து இருக்குது. அதனால் வால்யூம்ங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த பாயிலிங் பாயிண்ட், டெம்பரேச்சர், ஃப்ரீசிங் பாயிண்ட் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ், இதெல்லாம் இன்டென்சிவ். வால்யூம், மாஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல், எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மோலார் வால்யூம், டென்சிட்டி, மோலார் மாஸ், மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஸ்டூடெண்ட், சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.